இங்க வாங்க. இந்த மேலெல்லாம் அப்படி பணக்கார வீட்டுல எல்லாம் இந்த மாதிரி வைப்பாவல்ல, இது எல்லாமே எங்க வீட்டுக்காரவியில செஞ்சதுதான். நம்ம வீட்டுல போக கூடாத இடம்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்ம வீடுதான். வாங்க, இப்படிதான் இருக்கும். இது என் மூத்த பிள்ளை, இது என் ரெண்டாவது பிள்ளை. என்னோட யூடியூப் எடிட்டர் இவர் தான், தீபா டைரியோட எடிட்டர். ஹோம் டூர். இங்க வாங்க காட்டுறேன். என்னக்கா இந்த பொக்கிஷத்தை நான் காட்டக்கூடாதுன்னா இருந்தாலும் நான் காட்டுறேன். வாங்க, நான் எதை காட்டுறனோ அதை மட்டும் தான் பார்க்கணும். நீங்களா வேற உள்ளத்தை பார்த்துட்டு ஏன் உங்க வீடு இப்படி இருக்குன்னு எவனாவது எழுதி அனுப்புன இருக்கிற இடத்துக்குள்ள எல்லாத்தையும் வச்சு அடக்கிருக்கோம். வாங்க. சூப்பர். ஒரு வாடை வருது. வாரெல்லாம் வராதுப்பா, வருதுக்கா. அதெல்லாம் சொல்லக்கூடாது. வா, இதுல பால் பாக்கெட் போட்டு வச்சிருக்கோம், இதுல தோசை மாவு அரைச்சு வச்சிருக்கோம், இதுல சில சில பொருட்கள் இல்லையா. நேத்து குழம்புலாம் நாங்க உடனே காலி பண்ணிடுவோம். இப்படிக்கு ஏன் பெரிய வீடு கட்டலன்னு வச்சுக்கோங்களேன். கெட்ட கூடாதுலாம் இல்ல. பெரிய வீடு கட்டி இப்ப சமையல் பண்ணிட்டு இருக்கும்போது டிவி பார்க்க முடியுமா? எல்லாம் ஆளிடால். இங்க இப்படி சமைச்சிட்டே இருக்கும்போது அங்க அவ என்ன பண்றான்னு இப்படி எட்டி பாத்துக்கிறது. இதெல்லாம் வந்து மளிகை பொருட்கள். பாத்திருக்கியா? ஆமா. என்னக்கா நான் நல்லா சமைப்பேன். நீ சமைக்கிறத நான் ஷோலையே பார்த்தேனே. இல்லன்னா நான் வச்ச மீன் குழம்பு தின்னு ஆஸ்பத்திரிக்கு போயிருப்பியா? சூப்பர். அதாவது எல்லாரும் சமையல் கட்டுல என்னன்னா ஏதாவது ஒரு வித்தியாசமான விஷயம் இருக்கும். அந்த மசாலா நான் சொந்தமா அரைக்கிற மசாலா அப்படி. நாங்களாம் சொந்தமா அரைப்போம். நீங்க அந்த மாதிரி அரைச்சு வச்சிருக்கோம்ல, இது எல்லாமே நாங்க. இது மிளகாத்தூள், இது குழம்பு மிளகாத்தூள்னு. சூப்பர். ஊர்ல எல்லாம் ஒட்டுக்கா போட்டு அரைச்சிருவாங்க. அது எல்லாமே எங்க வீட்டுக்காரரு. சரி, கடைசியா எப்ப சமைச்சிங்க? நான் வந்து சமையல் பண்றது எப்பவாதான் இருக்கும். ஏன்னா வந்து முக்காசி எங்க வீட்டுக்காரரே செஞ்சுட்டு போயிருவாருமா. அந்த வேலையை கடவுள் எனக்கு இன்னும் கொடுக்கல. கொடுக்கும்போது உனக்கு போன் பண்றேன், சரியா? ஏமா வர்றவங்களா இதையே கேள்வி கேக்குறீங்க? என் கையால சாப்பிடறதுல உனக்கு சும்மா இருக்காதா? ஆசையா இருக்குக்கா தீபாக்காவோட சமையல இல்ல ஒரு வாட்டி பட்டுட்டேன், இருந்தாலும் சும்மா ட்ரை பண்ணலாம். ஒரு ட்ரை நீ பண்ண வேண்டாம். நீ கொஞ்ச நாள் உயிரோட இருக்கணும். இன்னும் கல்யாணம் முடியலன்னு வேற சொல்லி இருக்கேவா? நீ வாங்க. ஓகேக்கா, அடுத்தது போலாம். இதுதான் எங்க வீட்டு சோஃபா. உட்காரு. நாங்க இதுலதான் அதுல வந்து நான் சரியா அதுலயே உட்கார்ந்துட்டு யாராவது தள்ளி விட்டு அம்மா வந்து இப்படி தள்ளி உட்காரணும். இப்ப பத்தியா கரெக்டா நம்ம லேண்ட் ஆயிட்டோம்ல. இது எங்க வீட்டு சோஃபா. அப்புறம் என்ன எங்க வீட்டை சுத்தி காட்டணும்னால இந்த டிவி இது எங்க வீட்டுக்காருக்காக ஆசையா வந்து, எங்க வீட்டுக்காரர் எது மேலேயே ஆசைப்பட மாட்டாரு. முதல் முறையா அவர் வந்து அவருக்கு சின்ன வயசுல வந்து சவுண்டா அந்த மாதிரி ஒரு பானைக்குள்ள எல்லாம் பாட்டு வச்சுலாம் கேட்பாங்களா, அது மாதிரி கேட்கணும்னு ரொம்ப ஆசை. காசு வந்தப்பறம் அவர் வாங்கின ஒரு பொருள் இது. சூப்பர். ஆமா, டிவி. வாங்க வாங்க. ஆமா, இது என்னன்னு தெரியுதா உங்களுக்கு? தெரியும்க்கா. என்னது? ட்ரெட்மில்க்கா. நம்ம வேற ட்ரெட்மில். ஆனா இப்போ ஓடுறதுக்கு படத்துல சொன்ன மாதிரி எங்க வீட்டுல துணியதான் காய போட்டு வாஷிங் மிஷின்ல துவச்சு டக்குனு தூக்கி போட்டுருவேன். அது ஏன் எல்லார் வீட்லயும் அப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா, இருக்கிறது இவ்வளோண்டு இடம். ட்ரெட்மில்னு ஒன்று வைத்த அதை போடணும்னா கட்டில தூக்கி நான் தெருவில் போடணும். எங்கே போட சொல்லு. சரி, கட்டலாது மிஞ்சிட்டுமேனு அதை மூடி வச்சுட்டேம்மா. சரி, வெளியில போட்டு இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுங்க. வெளியில இடம் இருந்தது நான் பொருட்கள் போட்டு அதில் ஒன்றா மூச்சு வாங்குது. எனக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடக்கூடாது. எங்கள் வீட்டுக்கார் பயப்படுறது. இங்கே வாங்க. இப்ப அதுல ஓடுனா உங்களுக்கு மூச்சு வாங்குறதுக்காக இங்க துணி காயத்தை யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா ஓடிட்டாங்கன்னா பாருங்க, பயங்கரமா அப்படியே சிம்ரன் மாதிரி ஆயிட்டு. அவருக்கு சிம்ரன் எல்லாம் வேண்டாம், தீபா போதும். ரொம்ப நாள் உயிரோட இருந்து அவரை வந்து பாத்துக்கிட்டே இருக்கணும். என்னமாமா? சரி, கேரம் போர்டு எதுக்கு? கேரம் போர்டு வந்து எங்க வீட்டுக்காரர் வீட்டுல இருந்து வந்த ஒரே சொத்து எனக்கு. அதனால நான் அதை பாதுகாப்பா வச்சுக்கேன். ஏன்னா நம்ம வீட்டு சொத்தை வந்து யாருக்கும் கொடுத்துடக்கூடாது. அது மட்டும்தான். அப்பப்ப இதுல பவுடர் கொட்டி எங்க வீட்டுக்காரரு, என் பிள்ளைகளு, காவியா, வினோதினி எல்லாரும் வந்து கேரம் போர்டு விளையாடுவாங்க. சூப்பர்க்கா, செம்ம. அப்புறம் இன்னொரு விஷயம் மக்களே என்னன்னா, அந்த கபர்ட்ஸ் எல்லாமே அண்ணா செய்வாங்களா? ஆமா ஆமா, இதை நான் காட்ட மறந்துட்டேன். இது எங்க வீட்டுக்காரர் செஞ்சது. இங்க வாங்கல, இங்க போக முடியாது, பொருள் வச்சு அடைச்சிருக்கேன். இருந்தாலும் இந்த டோர், இந்த கபோர்டு எங்க வீட்டுக்காரர் செஞ்சது. அங்க வாங்க, நீ இந்த மேல அவங்க தனியா பண்ணிட்டு இருக்காங்க.